கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது கார் ஃபேக்ட்ரி டீலர்ஷிப் தாங்க. ஸோ டீலர்ஷிப் வராது, சாரி, கார் ஃபேக்ட்ரி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம். போட்டு பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு சப்போர்ட் இருந்ததுங்க. ஸோ அதனாலவே இதுக்காக அடுத்த பார்ட்டியும் நான் போடுறேன். ஸோ இதுக்குமே நான் போன வாட்டி சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 100 வியூஸ் போச்சுன்னா நிச்சயமாக இதோட செகண்ட் பார்ட்டும் வந்துடுங்க. ஸோ அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா இது திருப்பி போட்டிருக்கேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா போன பார்ட்டில் நம்ம எதோட விட்டு வச்சிருந்தோம்னா, நம்ம வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா வால்க்ஸ்வேகன் பீட்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 90K கோமக்கா பார்த்தீங்கன்னா ஏதோ அம்பாசிடர் மாதிரி இருக்குது. பட் இட்ஸ் ஸ்டில் பெட்டர் தென் தட் நானோ. எனக்கு அம்பாசிடரே ஓகே, நானோ. ஸோ அதனால நான் இதுவே ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு போயிடுறேன். வாடடே சீக்கிரமான என்னடா வேடிக்கை வந்துட்டுருக்கிய, திருப்பி வருவானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் இதெல்லாம் வாங்கவே இல்லை. டெக்கரேஷன்ஸ் அசிங்கமாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மூடிட்டு இதை வாங்க ஆரம்பிக்கலாம். ஒரு டெக்கரேஷன் வாங்க கூட காசு இல்லையா, அசிங்கமாக எவனாவது கேட்டாலும் கேட்பான். ஸோ அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா மூடிட்டு அதை வாங்கிடலாம். ஸோ 11,000 கொடுத்தாச்சு. ஸோ எனக்கு 19,000 வேணுங்க. ஸோ அது 19 இல்லை 90,000 வேணும். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்காக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எஸ், அவன் திருப்பி அப்கிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளால் இப்போ 3 பொருள் ஒரே நேரத்தில் தூக்க முடியும். தட்ஸ் குட். இப்போதைக்கு இப்படி போட்டு போகணும். தெரியும், நான் 3 அடி எனக்கு கவலையே இல்லைடா. ஸோ பார்த்தீங்கன்னா பீட் த ரேஸ் ஈவெண்ட் இன் அண்டர் 70 செகண்ட், கலெக்ட் 3 ஏர் டாப்ஸ், ரெண்டுமே. ஓமா வேற லெவல். மெக்லரன், செனா, புகாட்டி, போலைடு, நெக்ஸ்ட் இன்னொன்று ஏதோ ஒன்று இருக்குது. அது என்னன்னு தரல, ஒழுங்காக பார்க்கலாங்க. ஐ திங்க் அது அஸ்டன் மார்டின்னு நினைக்கிறேன். என்னங்க அது டெய்லி ஓமாக்கா தெரியலங்க. எனக்கு எதுவுமே அஸ்டன் மார்டன் மாதிரி தாங்க இருக்குது, ஆனால் வேறு லெவலில் இருக்குது. ஐயோ, நான் வேறு எது பார்க்க மறந்துட்டேன். இதுவாக வரேன். ஸோ பார்த்தீங்கன்னா 11ன்னா இதான் போடுறேன்ப்பா. இந்த கேம் வேறங்க. ஒரு டிஸ்கார்ட் சர்வரில் ரோப்ளாக்ஸில் செயிலர் பீஸ்ன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணி தொலைச்சிட்டேன். அவன் என்னன்னா 2 செகண்டுக்கு ஒரு வாட்டி இந்த அப்பான்னு போட்டு மெசேஜ் போட்டு விட்றான். 50 கோடு போட்டு விட்றாங்க. ஏற்கனவே இங்கே டங்கு வரை பிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அந்த கேம் பிளேயை நான் பார்த்தீங்கன்னா ஒன்று போடுறேன். ஏற்கனவே என்னோடய மெயின் அக்கௌண்ட்டில் விளாட்னேன். லிட்டரலி சப்பையாக இருக்குங்க அந்த கேம். அது கேமில் என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. அது இது வர நான் பார்க்கலையா, அப்பாவி 2 அடி அவ்வளோதான். ஆனால் இனிமேல் அவன் பார்த்துப்பானுங்க. இப்போ நான் அந்த காரை போய் செல் பண்ணணும். நோ ஸ்கேம். நான் லிட்டரலி அவனுக்கு கொடுத்தேன், அவனும் காசை கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இதுவே எப்பவுமே பண்ணிகிட்டு இருந்தாலும் நிச்சயமாக ஒரு நாள் ஸ்கேம் ஆகும். ஏங்க நம்மளுக்கு மட்டும் கருப்பு கலரில் கார் வந்துக்கிட்டே இருக்கு. ரேசிஸ்ட் கேமே அப்படி பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுறதுங்க, என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. 2800 கொடுத்து டூல் ஸ்டோரேஜை ரைட். ஓகே, அங்கே ஏதோ ஒரு நோட்டை ட்ராப் ஆகிருக்கு போட்டிருக்கு. பட் அது போகிற அளவுக்கு எனக்கு டைமே இல்லை. ஸோ சாத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த காரை விற்றா எனக்கு நான் நெக்ஸ்ட்டு ஒர்க்கர் போட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வேலை வெட்டியே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து
அவன் தான் இதுக்கு மேலே நான் அந்த வேலையே பார்க்க மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? வாடா 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 டே. நல்லாதான் சில பேர் கூட்டிகிட்டு போடா, ஸ்கேம் பண்ணுற மாதிரி என்ன பிடிச்சி பண்ணிக்கிறீங்களா? என்னங்க மெக்லரன் F1 மக்கள் இதுக்குள்ளே ஏறி நான் ஓட்டிக்கிட்டேன் முடியாது ப்ரோ. லிட்ரலி இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், கேவல கன்றாவியா நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேம். லிட்ரலி அவனே என்கிட்ட தந்தாங்க. இவங்க வந்து அவனை விட கம்மி, ஆனால் ஸ்கேம் பண்ணிட்டான். என்னங்க இது அசிங்கமாக இருக்கு. என்னை போதுனடே, எவனாக இருந்தால் தானடா திருப்பி ஸ்கேமே ஆகக்கூடாதுன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். இவங்களாம் ஸ்கேம் பண்ண மாட்டேன். எஸ் எப்படா இதுக்கு மேலே நான் ஒர்க் பண்ண மாட்டேன். மை காட், வெள்ளை கலரில் இருக்காது. இனிமேல் நம்மளுக்கு ரீஸ்டாக்கிங் மட்டும்தான். வாங்கடா. எஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் மெட்டீரியல் ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ். ஸோ இனிமேல் நம்ம பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேலையை தான் பார்க்க போகிறோம். என்ன மொத்தத்தையும் முடிச்சு விட்டானுங்க அடப்பாங்களா. ஸோ இதுக்கு மேலே விற்கிறது இதெல்லாம் தான். பட் இங்கேருந்து நான் அங்கே வரைக்கும் போகணுமா? ஐயோ கடுப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா 13,000 ரூபாய்க்கு, ஐயோ என்னங்க இப்போ 13,000 ரூபாய்க்கு ஏதோ ஒன்று இருந்தது. ஸோ ரெண்டுமே இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இது போட்டுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஐயோ இது வேறு இவங்க ஸோ எப்படியும் முடிக்க மாட்டானுங்க. அதுக்குள்ளே ஒன்றத்தை செல் பண்ணி விட்டுறாங்க. ஐயோ அப்பாடா டே, சீக்கிரம் போடு. அண்ணனுக்கு டைம் ஆகுது, வெறியாக வந்துடும். அதுக்கப்புறம் அந்த பயம் இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு 37K வந்துடுச்சு. சீக்கிரம் போடுற. இது ஒரு கார், இதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோங்க. அவ்வளோதான், இது ஃபுல்லாகிடுச்சு. அது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வாங்க போகிறோன்னா இது. ஐயோ இன்னும் 2 வைக்கலாமா? ஸோ நம்மளால் இன்னும் 2 வைக்க முடியும். ஸோ இப்போ எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒன்று வச்சுக்கலாம். அப்படி என்னென்னா 4 கார் போகும் இந்த இதில். ஸோ அப்படி ஓகே 22K ஓடி யாரு கவலைப்பட்டா? அதெல்லாம் நான் 5 கார் வந்ததுக்கப்புறம் விற்றுக்கிறேன் டாடி. காசு இல்லை, அது வேறு விஷயம். சீக்கிரம் போ நிற்காம போ. இது வேறு இங்கே பாருங்க, 1 மில்லியன் கேட்குறேன். நான் எங்கெங்க போவேன்? நானே ஒரு பிச்சைக்கார பையன். என்கிட்ட வந்து இவ்வளோ காசு கேட்டால் நான் எங்கெங்க போவேன்? சரி ஓகே, இந்த காரை விற்று போட்டுருவோம். என்னங்க எல்லாம் பிச்சைக்கார பசங்களாக இருக்காங்க. இந்த வாட்டி ஏதாவது அந்த பயம் இருக்கட்டும். 35K. ஸோ இப்போ நான் என்ன வாங்குறது? இப்போ நம்ம என்ன வாங்க போகிறோம்னா, ஸோ அதில் 5 ஆக்க போகிறோம். அடப்பாரி இது வேறு சீக்கிரமாக வந்துடுவானுங்களே. இருறா வரேன். ஐயா கரெக்டாக வைக்கலாம். அப்போ வந்துட்டேன். பரவாயில்ல, நான் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 5. ஸோ 5 கார் வைக்கலாம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா காரை மாற்றலான் இருக்கேங்க. சீக்கிரம் பார்த்துப்பா. ஸோ யாருக்கு கொடுக்கலாம்? 22K. இன்னும் எனக்கு 5,000 இருந்தால் இதோட இந்த கார் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க டாடி. ஓ சரி இன்னும் ஒரு கார் வரட்டும், அதெல்லாம் முடிச்சு தள்ளி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இது வாழ்க்கையிலே பார்க்கக்கூடாது.
ஆனால் இந்த காரை வச்சு தான் நான் ஓட்டுவேன்னு நினைக்கிறேன். ரேஸ் ஏதாவது இருந்தால் அதில் தான் ஓட்டி ஆகணும். ஏன் அந்த கார் வரதுக்குள்ளே முடிச்சு விட்ருங்களா? ஏன்னா புது கார் வேறு வருது சீக்கிரம். என்னடா கிறுக்கி தள்ளிட்டு இருக்க? டே அவனை பார்த்து போகல. ஃபைனலி டு பிளாட். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ புது கார் வாங்கிட்டோம். அது பேர்னா அதோ ப்ரோலெட் ஃப்ளாஷ். சத்தியமாக அது என்னன்னு தெரியாது. ப்ரோலெட் ஃப்ளாஷ் கோட் சிஸ்டா. ஸோ பார்த்தீங்கன்னா புது கார் ரெடியாகுதுங்க. பாருங்கள் புது கார் வருது. ஸோ அதை நான் பார்க்க போகிறேன். ஸோ இது எக்ஸ்ட்ராவாக போட்ட மாதிரியே இருக்குதுங்க, கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஓகே, இப்போ ஃபேமிலி கார் மாதிரி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நடுவில் இன்ஜினையும் வச்சாச்சு. ஸோ சீக்கிரம் வெல்டிங் ஒர்க் பண்ணுங்க பாய். ஸோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க இது. ஸோ இது என்னன்னு தெரில, இது ஓகே தான் காரு. ஸோ இந்த பழைய காரை விற்றுருந்தாங்க. ஸோ கடைசி கார் 19,000 ரூபாய்க்கு போயிருக்குது. ஸ்டில் குட். ஸோ இருக்கிற எல்லா டெக்கரேஷனையும் வாங்கி போட்டாங்க. இதுக்கு மேலே இங்கே டெக்கரேஷனே கிடையாது. என்ன எப்படி போகுதுப்பா காரு வேலை? 10 ரூபானா வெட்டினுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா 23,000 ரூபாய்க்கு போயிருக்குங்க. இன்னொரு மஞ்சள் கலர் ஒன்று ட்ராப் பண்ணுறா. ஐயோ, ரெண்டுத்தையும் ட்ராப் பண்ணுறாங்க. ஓகே, ஐயோ. ஸோ இந்த ஏர் ட்ராப்புன்றானுங்க. நம்மக்கிட்ட கார் இருக்கா? இருங்க, அதுக்கும் ஒரு கார் இருக்கான்னு நம்மகிட்ட. இல்லை, ஸ்மால் கார். ஓகே, நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஃபேக்ட்ரிக்கு முன்னாடி ஸ்பேன் ஆகிடுச்சுன்னா மடையான்றானுங்க. 2,000 மடையா, அதுக்குள்ளே இது செல் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஸோ நம்ம மடையன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்காரு. ஸோ எங்கடா லூட்டு விழுந்துருக்கு? ஸோ அங்கே இருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஓகே, ஏதோ ஒரு கண்ட்ரோல்ஸ். ப்ரோ ட்ரைவ். ஓ மை காட். ஸோ ப்ரோ ட்ரைவர்னா அசிங்கமாக கேட்பேன்னு நிறையா பேருக்கு சொல்கிறது எனக்கு இது வரைக்கும் கேட்குது. இப்போ எங்கடா டே? ஐயோ, எனக்கு ஓட்ட தெரியாதுன்னு பச்சையாக தெரியுது. சொல்லிவிட்டு எங்கே அங்கே இருக்குன்றான். டே, அதை எங்கே இருக்குன்னு எனக்கு எப்படா தெரியும்? வார்னிங், டிசேபிள் பூஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரீஜைன். டேய், என்னடா சொல்கிறீங்க? சரி விடுங்க, அவனுங்க என்னமோ சொல்லிட்டு போவான். டே தம்பி, என்னடா தம்பி? என்ன ஃபார்முலா 1 காரணம் வச்சுருக்கீங்கப்பா? என்ன ஜோக் காமிக்கிறீங்களாப்பா? ட்ராப் வந்துருச்சு. ஐயோ, நான் யாருங்க இவன்? என்னங்க பறந்துட்டான் ஸ்ட்ரிக்டா? ஆத்தாடி ஆத்தா, இவங்ககிட்டலாம் பார்த்து தான் இருக்கணும். ஸோ அங்கே தான் இருக்க ஃபார்முலா 1 கார். நான் பார்த்துட்டேன். ஓ இவன் ஆசை. தயவுசெஞ்சு இங்கேருந்து போயிடுறா. அசிங்கமாக வருது என் வாயில். ஓகே, எக்ஸிட் கார் ரெடி. சூப்பர். சில கேட்டகரி ஸ்மால் தான். ஐயோ 2,90,000 நான் எங்கடா போவேன்? ஸோ இந்த கார் தான் நான் வந்து நான் மெயின் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கேன். லிட்ரலி 1.3 மில். அடே பையா, क्या भैया? எங்கடா F1 எங்கடா F1? I want F1 ஸ்பெஷல் நியூ. ஸோ இதுவும் இருக்குங்க F1. ஸோ பார்த்தீங்கன்னா 3 பில்லியனா. ஸோ நொட்டிட்டு போக சொல்லுங்கள். நான் வந்து வரல, நான் விட்டுருங்க. நீ யாரோடா டே? என்கிட்ட இருக்கிறது 2,90,000ன்றாங்க.
எந்த விதத்தில் நியாயம் தரல. ஆனால் ஒரு கார் விற்றா அவர் இவ்வளோதான்றாங்க. மெயின் வைஸ் போர் கண் இந்த சிங்கம் யார் கண் யாருக்குடா அவங்க கதை. ஸோ நம்ம போன கேப்பில் நம்ம இதை பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ரீஃபில் பண்ணியாச்சு. ஸோ க்ரீன் கலர் பச்சை கலருங்க, பச்சை. ஸோ பார்த்தீங்கன்னா 24,000 ரூபாய். ஸோ இதுலேயே ஹையஸ்ட் இவன் 1,50,000. நம்ம யார் நம்ம கிட்ட 1,50,000 எவனாக இருந்தாலும் வெட்டுவேங்க, எவனாக இருந்தாலும் வெட்டுவேன். ஸோ இதையே போடுவோம். ஸோ பார்த்திங்கன்னா இது ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இப்போது 7 வைக்க முடியுங்க. ஸோ 7 வைக்க முடியும். பட் 6 தான் நம்மகிட்ட பார்க்கிங் லாட்டே இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் பார்க்கிங் லாட் எல்லாத்தையும் அன்லாக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ குடுற ஸோ இனிமேல் எப்போ ரேஸ் ஸ்டார்ட் ஆகுமோ அப்போ நம்ம ரேஸில் கலக்கணும். வைத்த தான் கலக்கலாம் மாட்டோம். ஸோ 63K. ஸோ பார்க்கிங் லாட் வாங்க முடியுமான்னு பார்த்து வந்துடலாம். இல்லைனா ப்ரோலெட்டு முடிச்சுருவோமா? ப்ரோலெட்டை முடிச்சு விட்ருவோமா? முடிச்சு விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கோடு சிஎஸ்டா. அதுக்கப்புறம் டைனி கூப்பன்லாம் நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொன்னாலும் அதான் நெக்ஸ்ட்டு. ஸோ மூடிட்டு அதே வாங்க. ஸோ பார்த்திங்கன்னா புது கார் போகுது. ஸோ அதுக்கு என்ன சீட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கு ஒரு ஃபேமிலி கார் சீட் வேணும். அதுக்கப்புறம் ஸோ இன்ஜினும் அதே தான். என்னங்க இந்த ஒரு இன்ஜினை வச்சு பல கார் கூட்டுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்னங்க கோடு சிஎஸ்டாவா இல்லை ப்ரோலெட்டா? எனக்கு டவுட்டுங்க. இதுதான் பெரிய டவுட்டாக இருக்குது. பட் இது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஃபஸ்ட்டு கார் ஐயோ இது பார்க்க ஜெயண்ட் மாதிரி இருக்குங்க. இது பார்க்கும்போது ஸோ நெக்ஸ்ட்டு கார் எவ்வளோப்பா? 64,000 ரூபாய் டைனி கூப்பருக்கு. ஸோ ஆனால் இங்கே பாருங்கள் 15,000 தான் கோட் சிஎஸ்டா தருது. பட் டைனி கூப்பர் 90. அப்படியே நெக்ஸ்ட் லெவல் வச்சுக்க. வா ஃபஸ்ட் டைம் நான் வந்து கோட் சிஎஸ்டாவை செல் பண்ணப்பேன். ஸோ ஹவுஸ் கான பி 33,000 நான் லிட்டரலி பர்ன் பண்ணேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட இருக்கிற காசுபடி நான் வரும் பார்க்கிங் லாட் தான் வாங்க முடியும். ஸோ மூடிட்டு அதே வாங்கிடலாம். ரொம்ப ஆசைப்படாங்க. ஸோ பார்க்கிங் லாட்டே நம்மகிட்ட எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு 8 பார்க்கிங் லாட் வந்துடுச்சு. ஸோ கடைசி பார்க்கிங் லாட் 8 எவ்வளவோ ஃபஸ்ட்டு கோட் சிஎஸ்டா போகுது. 1 2 3 4 5 6 7. ஸோ மொத்தம் 8 பார்க்கிங்ஸ் லாட்டுங்க. ஸோ 8 ஒர்க்கர் 8 பார்க்கிங் ஸ்லாட் 8 மெட்டீரியல் வைக்கிற இடம் எல்லாம் 8னா வெட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ கோட் சிஎஸ்டா போன வாட்டி ஸ்கேம் ஆகிடுச்சு. ஆனால் நான் இப்படி தான் வைப்பேன். ஸோ இந்த வாட்டி பச்சையே ஒரு மாதிரி பச்சையாக வந்துருக்கு. இல்லை கொஞ்சம் டார்க்காக இருக்குது. நான் வந்து பார்க்கும்போது அது கொஞ்சம் லைட்டாக இருந்தது. இப்போ தான் போகிறேன். அதுக்கு முன்னாடி எடுத்து வச்சிட்டேன்.
தான் போட்டுட்ருக்கியா? சீக்கிரம் போடுப்பா. நான் வரதுக்குள்ளே போடு. நான் வந்துட்டேன், இன்னுமாடா போட்டுக்கிட்டு இருக்க? என்ன நீங்கள் ஒன்றுமே எழுதலைங்க, நான் லிட்ரலி பார்த்துட்டேன். ஸோ 68K. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு கார் வேணுங்க. நெக்ஸ்ட்டு காராக நம்ம பார்த்திங்கன்னா டைனி கூப்பர் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா Volkswagen Golf அப்படின்ற கார் தான் கிடக்கு. ஸோ பார்ப்போம். ஸோ அது 24K தரலாம். ஸோ இதுதான் புது காரில். ஸோ இது ப்ரொடக்ஷன் பண்ணுறத பார்ப்போம். ஸோ இது எப்படி? ஸோ இது வெறும் 2 சீட்டு தாங்க. ஸோ இது வெறும் 2 சீட்டு தான். ஸோ பார்த்திங்கன்னா இன்ஜினை வைக்கிறாங்க. ஸோ ஒரு நம்ம இந்த காருக்குள்ளே வந்து இருக்கோம். இவன் வெல்டிங்கும் பண்ணிட்டாங்க. என்ன நடக்கும் வாங்க பார்ப்போம். ஐயா என்னங்க என்ன கூட்டிகிட்டு போவோம் இது பாட்டு போகுது. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட கடைசி கோர் சிஎஸ்டாவை பார்த்துடலாங்க. குட் ஜாப். பார்த்திங்கன்னா அது 30K தந்துட்டு போயிடுச்சு. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு இன்னுங்க டைனி கூப்பர் நீங்கள் கோடு சிஎஸ்டாவோட இத்தான் தண்டிக்கு இருக்குது. கோடு சிஎஸ்டாவை பயந்து போயிடும் போல். சீக்கிரம் வரியா எழுதாமல் ஏதாவது எழுதி விடு. என்னடா அப்படி எழுதுற? அவ்வளோதான். ஸோ 41K. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா Volkswagen Golf எடுக்கும் போது அப்போ எப்படி இருக்கும்? ஐயோ மஞ்சள் கலரில் போதுங்க காரு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஐயோ நம்ம இன்னும் ப்ரோக்காக தாங்க இருக்கோம். ஸோ இன்னொரு Volkswagen பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னப்பா? ஏய் நான் வரேன்டா. இந்த வட்டி நான் விடுறதா இல்லைங்க. ஸ்மாண்ட்ரடி வந்தாச்சா? எங்கடா இது? எங்கடா விழுது? ஏங்க இவனை செல் பண்ணிட்டு இருக்கேன். வேறா வரேன். ஸோ 1,17,000 இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பழக்கணத்துக்கு ஒரு ஆட் போட போட்டு விட்டுருவோம். ஸோ அப்போ தாங்க நம்மளுக்கு அப்படி ப்ரொடெக்ஷன் வைஸ் ஒன்றுமே ஆகாது. ஸோ எங்கெங்க விழுது? லூட்ரா? ஓகே. ஸோ இது மலைக்கு மேலே ஏற்கனவே ஒருத்தன் போகிறான், நான் பார்த்தேன். ஏய் மேன், வாட் ஆர் யூ டூயிங் ப்ரோ? தட்ஸ் மை லூட். ஆனால் நம்ம போகிறதுக்குள்ளே அவன் போய் சேர்ந்துருவான் போல். இப்போ நான் எப்படிங்க போவேன்? நான் இப்படி போகிறேன்டாடி. நான் இப்படி போகிறேன்டா. அப்படியே ரேஸும் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு ப்ரோ டிரைவராக மாறலாங்க. இப்போ நம்ம என்னங்க பண்ணுறது? ஸோ ஏற்கனவே ஒருத்தன் போயிட்டான். ஸோ நம்ம ஒரு ஜாயினை போட்டுருவோம். என்னங்க ஒருத்தனும் இல்லை கூட. ரைட்டு விடுங்க. நம்ம ஒருத்தனா ரேஸ் பண்ணி நம்மளாம் ஏதாவது பண்ணி 3, 2, 1 go. ஸோ 3 லேப்பு நான் தான் பொசிஷன் 1. இருக்கிறது ஒரு ஆள். இதில் பொசிஷன் 1 பொசிஷன் 2 வேறு. ஸோ நம்மளோட டிரைவிங் ஸ்கில்ஸை காமிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஃப்ரான்ஸ் சொருக்கிட்டான் ஃப்ரான்ஸ். ஸோ ஐ திங்க் நம்மளால் இது முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ஃபாஸ்டர் கார் வேணும். நம்ம வச்சுருக்கிறது ஒரு டப்பா காரு. ஸோ இந்த டப்பா காரை வச்சு 140 செகண்டில் 150 செகண்டில் 3 லேப் முடிய சொல்கிறாங்க. என்ன ரங்க ஜோக் காட்டுறீங்களா? ஸோ அவங்களால முடியணும்னு நம்புகிறோம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைமே இல்லை. எப்பவுமே ஒரே இடத்துல தான் அவங்க முட்டுறான். போ 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 நிற்காம போ. ஸோ 50 செகண்ட் ஆக போகுதுங்க. ஸோ 50 செகண்டில் 2 லேப் முடிச்சிட்டேன். ஸோ கடைசி லேப், த ஃபைனல் லேப். ஸோ நம்மளால் அது முடியும். ஸோ
அது பார்த்தீங்கன்னா ஈஸி தான். பட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ஓட்டணும். இப்படி முட்டக்கூடாது. முட்டாமல் ஓட்டினா அது என்னங்க ரேஸு? அப்படியே ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஏறும், அப்படியே பிபி எல்லாம் ஏறி செத்துருவீங்க. ஃபைனலி முடிச்சிட்டேங்க. 64Kவா? ஒய்யோ. சரி, ஓகே. என் இடத்துக்கு என்ன அனுப்புவீங்களா? இல்லை நானே போய்க்கிறேன். என்னங்க கார் இப்போ ஒரு மாதிரி எந்திரிக்குது. என்னங்க? மே வாட் டூயிங்? ஸோ நம்ம பார்த்திங்கன்னா கடைசி 2 அப்கிரேடையும் போட்டுடலாம். ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கவலையே இல்லை. ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா அப்கிரேடும் முடிச்சிட்டோம். ஆல்ரெடி ஸோ 1 இது, நீங்கள் 2 இது ஏறுது. ஸோ இன்னும் 2 தேவைப்படுது. ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் போட்டாச்சு. ஸோ டைனி கூப்பர் வரிசையாக நிற்கிது. பட் 2 கார் மிஸ் ஆகுது 9 ஸ்லாட்டில். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே மங்களகரமாக ஸ்கேம்லேருந்து ஆரம்பிக்கணுங்க. எப்படியும் மங்களகரமாக ஸ்கேம்லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ நல்லா போகுது. ஸோ நல்லா போயிருக்குங்க. ஒரே ஒரு ஸ்கேம் தான். ஸ்கேம்லாம் ஆகுதாங்க செய்யும், நம்மளால ஒன்றும் பண்ண. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா டைனி கூப்பரை முடிச்சுட்டு நம்ம பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வோல்க்ஸ்வேகனுக்கு போய்க்கலாம். ஸோ அதையும் ஸ்கிப் பண்ணிட்டு நான் குரோட்டஸ்க்கு போயிடுறேன். அடப்பாவில பாவங்க அந்த காரு. அடப்பாவி என்னை விட்டுட்டு போயிட்டல. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு BMW இருக்குங்க. BMW. ஸோ நம்மளோட லாஸ்ட் டைனி கூப்பர். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ரொம்ப ஒரு நன்றி நண்பா. உங்களை மாதிரி ஒரு நண்பரை பார்த்ததே இல்லை. கரெக்டாக. ஸோ அப்கிரேட்ஸில் போயிட்டு பார்த்தோம்னா இன்க்ரீஸ் பிட்ஸ் இது நல்லா இருக்கு. ஆனால் என்கிட்ட காசு இல்லையே. ஓய்யோ மக்கா இந்த கார் தான் வர்ற லெவலில் இருக்குல்ல. ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் ஃபீல் தருது எனக்கு. உங்களுக்கு எப்படின்னு தெரில. பட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு காரு குரோட்டஸ் ஏதோ வந்துச்சு. குரோட்டஸ் என்னங்க இவ்வளோ கம்மியாக இருக்குடே. எவனுமே எல்லோரும் பிச்சைக்காரனாடா இங்கே எல்லோரும். ஸோ 124. நெக்ஸ்ட்டு குரோட்டஸ் சாலிஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார். ஸோ இதுதான் கடைசியாக இருக்கும்னு நினைக்கிறேன். குரோட்டஸ் சாலிஸ். ஐயோ அதான் என்னடா வந்த உடனே போட்டு தள்ளிட்டீங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ குரோட்டஸ் சாலிஸ். ஸோ குரோட்டஸ் சாலிஸோட இந்த இதையும் முடிச்சாச்சு. ஸோ கடைசி குரோட்டஸ் சாலிஸ் ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ BMW வருது. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ருனால்ட் கிளியோ. ஸோ அது வேறு எதுவும் இல்லை, ரெனால்ட். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா புது இன்ஜின் கிடச்சிருக்குங்க. ஸோ இது BMW எக்ஸ்க்ளூசிவ் இன்ஜின். ஸோ இதை காமிக்கிறதுக்காக நாங்கள் இவ்வளோ நேரம் போராடிக்கிட்டு இருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கா. ஸோ இதுதான் BMWவோடது. ஸோ BMWவோட இன்ஜின் இப்படி தான் இருக்கும். நீங்கள் நமக்கு தந்திருக்கானுங்க. ஏன்னா இதுக்கு மட்டும்தான் இதில் வித்தியாசமாக இருக்குது. மற்ற எல்லாம் அந்த பழைய இத்து பிடிச்ச. நீ பாருங்கள் இன்ஜின் மட்டும் பாருங்க, வேறு லெவல் கெத்தாக மாசாக இருக்குங்க அது. ஸோ 62K போயிருக்குங்க. 110 பார்த்தீங்களா. BMW பின்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரங்க்கு எல்லாம் மாசாக இருக்குங்க. ஸோ இதுதான் அந்த காரு. ஸோ பார்த்தீங்கன்னா பார்த்தா கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். பட் ஸ்டில்
பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேமில் பிஎம்டபிள்யூவே எடுத்துட்டோங்க. பட் இது ஃபேமிலி காரு, அதாவது ஸ்மால் கார்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதில் ஃபேமிலி கார்ஸ்லாம் இருக்கா என்ன? இல்லை மீடியம் கார்ஸ் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு மீடியம் கார்ஸ் தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 82,000 கிடச்சி 1,90,000ங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக போயிருக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஏன்னா நான் இந்த பிஎம்டபிள்யூ காமிக்கின்றதுக்காக தான் இவ்வளோ நேரம் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.